பொழுதே அங்கே பகவான் தீர்மானிச்சுட்டார். அதே மாதிரி தான் மகாபெரிவாள். அதனால தான் கலியுக வரதன் அப்படின்னு பேர். கலியுக வரதன்னு வெங்கடாஜலபதியை சொல்கிற வழக்கம் திருப்பதி சுவாமியை. அதே மாதிரி கலியுக வரதன்னா மகாபெரிவாளை தான் சொல்லணும். அப்படி மகாபெரிவாள் என்னதான் அனுகிரகம் பண்ண மாட்டான், எதை கேட்டாலும் பெரியவா அனுகிரகம் பண்ணுவா. அப்படி நம்ம குடும்பங்களில் இன்னைக்கு உள்ள சிக்கல்கள், சிரமங்கள், இதை எல்லாத்தையும் மகாபெரிவாள்கிட்ட சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணிட்டா நமக்கு எதை வேணால் அனுகிரகம் பண்ணுற சக்தி மகாபெரிவாளுக்கு இருக்குது. மகாபெரிவாளுடைய ஜெயந்தி வருது. மகாபெரிவாளுடைய ஜெயந்தியில் இந்த வருஷம் என்ன பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னா, அத்தனை வீடுகள்லையும் குழந்தைகளுக்கு கல்யாணம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா இந்த நாளில் அதுதான் பெரிய சவாலான விஷயமா இருக்குது. ஒரு பழைய நாளில் ஒரு குடும்பத்திலையும் 6-7 குழந்தைகள் இருக்கும். 7 குழந்தைகள் கிராமத்தில் இருக்கும். ஒரு வசதியும் இருக்காது. பொருளாதார வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. ஆனால் கல்யாண வயசு வந்ததுன்னா ஒரு குழந்தைக்கா கல்யாணம் ஆயிண்டே வரும். கல்யாணமான குழந்தைகளுக்கெல்லாம் தானாக சந்ததிகள் பிறந்து எல்லாரும் சதாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தா நம்ம பெரியவாள்லாம். இந்த நாளில் எல்லாரும் எல்லா வசதியோடு இருக்கும். எங்கே டேப்பை திறந்தாலும் தண்ணி கொட்டுறது, நல்ல ஏசி காற்று, எல்லா வசதியும் இருக்குது. ஒரு குடும்பத்திலையும் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்குள்ள தலை வழுக்க விழுந்து வெளுத்து போய் திண்டாடி போய்டுறது. ஏன் இப்படி இருக்குது? அந்த நாளில் 7 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, இந்த நாளில் ஒரே ஒரு குழந்தை தான். அந்த ஒரு குழந்தைக்கு நம்மளால் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்குது. என்ன காரணம்னா, நமக்கு குருவனுடைய அனுகிரகம் குறைச்சலாக இருக்குது. கல்யாணத்துக்கு ஆரம்பித்தா குருபலம் இருக்கா அப்படின்னு ஜாதகத்தில் பார்க்குறோம். குருபலம் அப்படின்னா வெறும் ப்ரஹஸ்பதி கிரகம் மட்டுமே இல்லை. குரு, அந்த ப்ரஹஸ்பதி குரு கிரகம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கும் நம்முடைய குருவனுடைய அனுகிரகமும் நமக்கு தேவை. அதனால மகாபெரிவா அனுகிரகம் பண்ணினா நிச்சயமாக அத்தனை குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகிடும். இதை பெரியவா சொன்னா. பெரியவா கடைசியாக ஒரு 3 வருஷ காலம் சுத்த மௌனமாக இருந்தா. ஒருத்தர்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லலை, ஒரு உபதேசம் பண்ணலை. அப்படி 3 வருஷம் இருந்தா. ஏன்னா அந்த மௌனம் இருக்கிறதுக்கு முன்னாடி பெரியவா ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, நான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் கொடுக்கலான் இருக்கேன், உபன்யாசம் பண்ணலான் இருக்கேன், பத்திரிக்கை போட்டு எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு பெரியவா சொன்னான். பெரியவா சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக நோட்டீஸ் எல்லாம் போட்டு மெட்ராஸ் சம்ஸ்கிருத காலேஜில் பிரவச்சனம், பெரியவாளுடைய உபன்யாசம் அப்படின்னு வால் போஸ்டெல்லாம் ஒட்டி அந்த நாளில் ஊர் பூரா சொல்லி பெரியவா சாயங்காலம் உபன்யாசத்துக்கு வர. அப்படி வந்து மேடை ஏறி முன்னாடி புளித்தோலில் தான் பெரியவா உட்காருவா. அப்படி மேடைக்கு வந்து அந்த புளித்தோலை போட்டுட்டு அப்படி உட்காந்தா கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் ஜனங்கள் கூட்டம். 5000 ஜனங்களுக்கு மேலே வந்திருக்கு. என்ன வால் போஸ்ட்லாம் ஒட்டியிருக்கு. பெரியவா ஒரு உபன்யாசம் பண்ண போறாருன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பெரியவா இங்கே சொல்ல போறா அப்படின்னு அத்தனை கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு. அங்கே பெரியவா அந்த புளித்தோலில் உட்காந்து பெரியவா பேச ஆரம்பிச்சா. ஒரு 2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை. பெரியவா பேசினது 2 நிமிஷம்தான் பேசினா. என்ன பேசினா அப்படின்னா, எல்லாரும் குழந்தைகளை நன்னா படிக்க வைங்கோ, காலத்தில் கல்யாணம் பண்ணுங்கோ, குழந்தைகளுக்கு பொன் குழந்தைகளெல்லாம் நன்னா படிக்க வைக்கணும், கல்யாண வயசு வந்தோடனே காலத்தில் கல்யாணம் பண்ணிடணும், குழந்தைகளெல்லாம் எங்கேயாவது வெளியில் அமிச்சா நமூதா யாரையாவது ஒருத்தரை அமிச்சு சாயங்கால வேளையில் திரும்ப குழந்தைகளுக்கு ஆற்றுக்கு கூட்டின்னு வந்துடணும், எல்லாரும் க்ஷேமமாக இருங்கோ, நாராயண 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 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டேன். இவ்வளோதான் பெரியவா பேசினதே. பேசிவிட்டு பெரியவா இறங்கி உள்ளே போயிட்டான். இதை இந்த வால் போஸ்ட்லாம் ஒட்டி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணவாளுக்கு என்னன்னே புரியல. ஏன்னா இத்தனை ஜனங்கள் வந்திருக்கு, பெரியவா ஒரு 1 மணி நேரமாவது பேசுவான்னு எதிர்பார்த்தோம். 4 வார்த்தை சொல்லிட்டு பெரியவா உள்ளே போயிட்டாலேன்னு அவருக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்படி பெரியவா உள்ளே போனோடனே இந்த ஏற்பாடு பண்ணவாலாம் உள்ளே போனான். போய் பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணினான். நமஸ்காரம் பண்ணி வால் போஸ்ட்லாம் ஒட்டி, அண்ணா பெரியவா பெருசாக ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறா அப்படின்னு எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருப்பேள் அப்படின்னு பெரியவா சொன்னான். ஆனால் ரொம்ப சுருக்கமாக முடிஞ்சு போயிடுத்தே அப்படின்னு நினைக்கிறேளா? என்னை பார்க்காத லீடர்ஸு ஒத்தரும் கிடையாது, நான் பார்க்காத லீடர்ஸ் ஒத்தருமே கிடையாது. ஆனால் நான் சொன்னதை ஒத்தர் கூட கேட்கலடா அப்படின்னு நான் பெரியவா. இப்போது அவரோட 1990 நான் சொன்னதை ஒத்தர் கூட கேட்கலடா.
அதனால தான் மரத்தில் ஆணி அடித்த மாதிரி 4 வார்த்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணித்து, அதுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ண சொன்னேன். எல்லாருக்கும் என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நிறையா உபதேசம் பண்ணிட்டேன். இனிமேது யாருக்கும் எதுவும் நான் சொல்கிறதா இல்லை அப்படின்னு அதோட முடிச்சுன்னுட்டா பெரியவா. அதுக்கப்புறம் 3 வருஷம் பெரியவா யாருக்கும் எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னு வச்சுட்டா. என்ன பெரியவா அப்போ சொன்னது என்ன? குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு தான் பெரியவா சொன்னான். இன்னைக்கு கால சூழ்நிலையை அன்னைக்கே பெரியவா உணர்ந்து சொல்லியிருக்கா. இப்போ 2025 இருக்கோம். பெரியவா 90 இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. அப்போவே நாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் முழிச்சுன்னு இருக்கணும். நம்ம குழந்தைகள் விஷயத்தில் நாம் ரொம்ப ஒரு அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படிங்கிறத உணரணும். ஏன்னா குழந்தைகளுக்கு ஒரு நல்லதை யார் சொல்லிக் கொடுக்க போகிறான்னு தெரியல. அப்படி ஒரு கால சூழ்நிலையில் வந்திருக்கும். பெரியவா குழந்தைகளை பற்றி தான் கவலைப்பட்டிருக்கா. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நிறைய நல்லதை சொல்லணும். பெரியவா சந்நிதிக்கு அழைச்சின்னு போகணும். இப்போ குழந்தைகளை அழைச்சின்னு போய் பெரியவா சந்நிதியை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா பெரியவா ரொம்ப அனுகிரகம் பண்ணுவா. ஏன்னா அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது குழந்தைகளுடைய கையில் தான் இருக்குது. ஸ்திரீகளுடைய கையில் தான் அடுத்த ஆரோக்கியமான தலைமுறை இருக்குது. அதனால தான் ஸ்திரீகளை பற்றி பெரியவா ரொம்ப கவலைப்பட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. ஸ்திரீ தர்மம் அப்படின்னே பெரியவா நிறையா அங்கங்கே உபன்யாசம்